காலையில எப்படி சீக்கிரம் எழுந்துக்கிறது அப்படின்ற அந்த கேள்வி இப்ப நான் கொஞ்ச நாளா அதிக சோல்ஸ் கிட்ட கேள்வி கேட்டு நான் கேட்கப்படுறேன். ஸோ காலையில எப்படி எழுந்துக்கலாம்? எழுந்துட்டு அந்த நாளை எப்படி பயன்படுத்தலாம்? அப்படின்றத இந்த பதிவுல பார்ப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்துக்கிறது தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் குரோத்தோட முதல் படியே அங்க தான். ஸோ அங்க நாம எழ ஆரம்பிச்சு நாம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பா பயன்படுத்திக்கிறோமோ, அதுதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த நம்ம சோல் குரோத்தே அங்க தான் ஆரம்பிக்குது. ஸோ அதனால அந்த பொழுத நாம ஃபர்ஸ்ட்டு வேல்யூவேட் பண்ண தெரியணும். ஏன்னா நிறைய பொழுது எல்லாரும் சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிறதும், மார்னிங் தான் வந்து பெரிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் எழுந்துக்கிறாங்க. பிரில்லியண்ட்டான ஐடியாஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் நிறைய பேர் மெட்டீரியலிஸ்டிக்காகவே பயன்படுத்துகிறாங்க. பட் உண்மையிலே அந்த டைம் வந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கான ஒரு சிறப்பான நேரம். அதை தான் வந்து அமுத பொழுதுன்ட்டு வள்ளலார் நமக்கு சொல்கிறாரு. கரெக்டாக அந்த அருணோதயம்னு சொல்லிட்டு 3லேருந்து 6 அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட நம்ம ஆன்மா பேசும். நம்ம ஆன்மா கூட பேசலாம், கனெக்ட் ஆகலாம். அப்போ அந்த டைம் தான் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அந்த ப்ராசஸ். ஸோ அதனால் அந்த பொழுதோட சிறப்பை நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது. எவ்வளவுதான் வந்து நீ ஸ்பிரிச்சுவல்ல அந்த விஷயம் பண்ண இந்த விஷயம் பண்ணன்னு நீ பண்ணிட்டு இருந்தாலும், உன் ஆன்மாவோட உனக்கு தொடர்பு ஏற்படாத வரைக்கும் நம்ம வந்து வெறும் இந்த ஸ்பிரிச்சுவல்ல செய்கிறது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு சடங்குக்கு தான் இங்கே நம்ம ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆன்ம அறிவு நமக்கு எழ ஆரம்பிச்சிச்சுன்னா தான் நமக்கு எல்லா விஷயமே டக்குன்னு உள்ளேருந்து புரிய ஆரம்பிக்கும். ஓதாமலேயே நிறைய விஷயங்கள் உணரப்படும். புரிய வாக்குங்கிறது நிகழ ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான சான்சஸ்லாம் அங்கே தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாம் அந்த பொழுதோட வேல்யூவேஷன் என்னன்றது தெரியணும். அதை நாம் வேல்யூவேட் பண்ணணும். மதிப்பறிதல் மிக மிக அவசியம். ஒரு வாரம் நீங்கள் எழுந்து பாருங்களேன். அந்த டைமை எழுந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு வாரமும் சரி, அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமும் சரி, உங்களோட அந்த டே டு டே லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும். எவ்வளோதான் உங்களோட அந்த டே லைஃப் வந்து ஒரு இதுவாக ஸ்ட்ரகிளிங்காக, ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக, ரொம்ப அப்படியே ஒரு நாள் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த நாளோட அந்த தன்மைலாம் மாறி எந்த செயல் செஞ்சாலும் ஒரு தெளிவுங்கிறது அதுக்கப்புறம் நமக்கு அந்த நாள்லேயும் அதுக்கப்புறம் வர வாரங்கள்லேயும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதையே நீங்கள் மறுபடியும் ஒரு வாரம் நீங்கள் ஸ்டாப் பண்ணி விட்டு பாருங்களேன், மறுபடியும் இதே தன்மை நமக்கு பழசு வரும். ஸோ அப்போது எழுந்தால் நமக்கு இப்படி ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போது இதை விட்டுறக்கூடாதுடா அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு வரும், விட்டுறாத அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் நம்ம வந்து எழுந்துக்கிறதுக்கான ஒரு 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 பிரயோஜனம் இருந்தால் தானே நம்மளால் செய்ய முடியும். மனசும் அப்போ தானே ஒத்துழைப்பான். இல்லைனா ஒத்துழைக்க மாட்டானே, கேள்வி கேட்பான் உள்ளேருந்து. என்னத்தை எழுந்து இப்போ என்ன பண்ண போகிற, படுக்க கொண்டாரம் ஏதாவது தூக்கமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்பான். ஏய் எழுந்துக்கு நீ விட்டனா மறுபடியும் பழைய மாதிரி போய் ஒரு நாள்லேயும் லூப்பில் மாட்டுற மாதிரி மாட்டுவிடா. அதுக்கப்புறம் அந்த நாளே ஏதோ ஸ்டக்கான மாதிரி போவோம். ஸோ அந்த பிரச்சனைலாம் நமக்கு வரும். இதெல்லாம் தேவையா, காலையில் எழுந்து நன்முயற்சியில் ஈடுபடணும்டா அப்படின்ற அந்த ஒரு புரிதல் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ அப்போது இதை நம்ம புரிஞ்சுக்கணும்ப்பா. இந்த புரிதல் வந்துட்டாலே நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஜீவ அறிவுலேருந்து செயல்பட ஆரம்பிக்கிறோம். இப்போ மன அறிவில் இருக்கிற வரைக்கும் சத்தியமாக நம்மளால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து செய்யவே முடியாது. வெறும் உடல் இன்பத்தையும் உடல் சுகத்தையும் பார்த்து தூக்கம் தான் வரும். அப்புறம் பார்த்துக்கலான்னு போயிடுவோம். சரிங்களா? ஸோ அப்போது நாம் இந்த புரிதல் வந்தாலே ஒரு ஜீவ அறிவுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ஜீவ அறிவுக்கு வந்தால் தான் அடுத்து ஆன்ம அறிவுக்கு நம்ம போக முடியும், கனெக்ட் ஆக முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 2வது, இரவில் சீக்கிரம் உறங்க வேண்டும். அது மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இரவில் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரம் தூக்கமாச்சு இருந்தால் தான் நம்மளால் காலையில் சிரமம் இல்லாமல் எழுந்துக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட்டு 9:30 மணிக்கெலாம் நம்மளோட இதை ஷட் டவுன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜரையும் ஒரு இதையும் நம்ம மைண்ட் செட்டை வச்சிடணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு 10 மணிக்காவது கடையை சாத்துவோம். 10 மணிக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம வந்து நம்மளுடைய இதில் நம்ம போய் படுத்திருக்கணும் அப்படின்ற அந்த இதில் நம்ம இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா, 9:30 மணிக்கு மேலே தான் வந்து கடை விரித்து வேலையை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இன்ஸ்டா பார்ப்போம், ரீல் பார்ப்போம், வாட்ஸ்அப் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேட் பண்ணுவோம், நைட் சேட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். வந்த வேலையை விட்டுட்டு இங்கே மாட்டின கதையாயிடும். அதாவது பிறவியினுடைய பயனை விட்டுட்டு இங்கே மாட்டின கதையாயிடும். ஸோ அதனால் தயவுசெய்து அந்த இதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது, வேண்டாம். இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். விழிப்போடு இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே வந்து வேற லெவல் மாற்றம்ன்றது வரும். சரிங்களா? என்னப்பா இதெல்லாம் விடுவான்னா, ஆமாம், சின்ன சின்ன விஷயங்களில் நாம் விழித்திருந்தால் தான் பெரிய பெரிய விஷயத்த நம்மளால் பெற முடியும். ஸோ அதனால் இரவு சீக்கிரம் உறங்கிடுங்க. என்ன ஆனாலும் சரி 10 மணிக்கு தூங்கிடுங்க. அந்த டைமுக்கு வாங்க, அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தூங்கினா தான் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நமக்கு தூக்கன்றது வரும். அதுக்கு முன்னாடி இன்னும் சீக்கிரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு, இன்னும் சூப்பர்னு தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்.
3வது விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே இரவு ரொம்ப உணவு எடுத்துக்கிட்டு தூங்க வேணாம். ரொம்ப அப்படியே வயிறு முட்ட சொல்றேன். அப்படியே வயிறு முழுக்க அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த மாரி நம்ம தூங்க வேணாம். அதே மாதிரி தாமச ஆகாரங்கள நம்ம எடுத்துக்க வேணாம். ரொம்ப எண்ணெய் அப்படியே ஜீரணிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகக்கூடிய அந்த மாதிரியான உணவுகள், இந்த மாதிரி பரோட்டாவோ, அதுக்கப்புறம் இந்த மாவுல செய்ற இந்த கோதுமை அந்த மாதிரி இருக்கிறது வேணாம். லைட்டா சாப்பிட்டு ஒரு இதுவா முடிக்கிற மாரி, சீக்கிரம் ஜீரணமாகற மாரி நமக்கு இருக்கணும். ஏன்னா, நாம வந்து நைட்டு தூங்க தானே போறோம். வண்டிய ஷட் டவுன் தானே பண்ண போறோம்ன்ட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம நொந்தி அத வந்து இது பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்கு நம்ம இரவுல தான் நம்ம உடல வந்து ரெஸ்ட் குடுக்கணும். ஸோ அது ரெஸ்ட் குடுத்தா தான் அது வந்து நம்ம பாடியில அடுத்து நமக்கு தேவையான பார்ட்ஸ்ல ஏதாவது இன்னும் குரோத் பண்ணணுமா? இன்னும் அதுக்கு ஏதாவது சப்ளை பண்ணணுமான்னு பார்த்து அந்த வேலைய பார்க்கும். நம்ம இரவே நல்ல வெயிட்டான உணவ போட்டு அடைச்சு, அடைச்சு உள்ள வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெயிட்டான உணவ அடைச்சு முடிக்கிறதுக்கே விடிய காலைல ஆயிடும் அதுக்கு. அதுக்கப்புறம் அது எங்க வந்து நம்மளோட அடுத்த கட்ட இந்த குரோத் ப்ராசஸ் இதுல நம்மளுடைய இந்த ரெக்கவரி இந்த உடம்புல ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா, அது ரெக்கவரி பண்றதுக்கான ப்ராசஸ்ல அது ஈடுபட்டிருக்க முடியும். சொல்லுங்க. அதுக்கு ஜீரணமாகற மாரி வேலை முடிஞ்சிருச்சுன்னா, இந்த வேலை முடிஞ்சிருச்சுப்பா, இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன வேலை? இந்த இந்த பார்ட்ஸ்ல இந்த இது ஏதோ இல்லையா? சரி அத அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சக்திய குடுக்கும். இது போய் அந்த பக்கம் போய் ரெக்கவரி ஆகட்டும், அத சீரம, இந்த உடம்பு இத பார்த்துக்கோன்ட்டு ஒரு ஒரு பகுதிக்கும் தேவையானத குடுக்கும். நாம வெறும் வயித்து பகுதிக்கே வேலைய குடுத்துட்டு இருந்தா, மற்ற பகுதியில எப்படி நமக்கு வந்து வளர்ச்சிதைவு மாற்றங்கள்ன்றதெல்லாம் நிகழும்? சொல்லுங்க. அப்புறம் என் உடம்பு நல்லா இல்ல, அழகா இல்லன்ட்டு புலம்பி என்ன பிரயோஜனம்? ஸோ எல்லா இதுவும் நல்லா இருக்கணும்னா, அப்ப அதுக்கேத்த மாரி அத வந்து நாம வந்து உபயோகப்படுத்தணும். அதுக்கேத்த மாரி நம்ம கொஞ்சம் வளைஞ்சு குடுக்கணும். அப்பதான் அதால நல்லா செயல்பட முடியும். சரிங்களா? ஸோ அதனால இரவு உணவ எவ்வளோ சீக்கிரமா எடுத்துக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரமா எடுத்துக்கோங்க. ரொம்ப அப்படியே ரொம்ப வயிறு முட்ட சாப்பிட வேணாம். அதே சமயம் ரொம்ப எண்ணெய் பலகாரமா, ரொம்ப தாமச குணம் விளைவிக்கக்கூடிய, மந்தத்தன்மை குடுக்கக்கூடிய அந்த மாதிரியான உணவு வேண்டாம். புரியுதுங்களா? ஈஸியா ஜீரணமாகக்கூடிய அந்த மாதிரி உணவ எடுத்துக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஈஸியான உணவு, செரிமானத்துக்கு ஈஸியான உணவு. அசைவம்லாம் கூடவே கூடாது. அதெல்லாம் நான் தனியா சொல்லுவேன்லாம் எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல பேசிக்கா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சீக்கிரம் தூங்கணும். அதுக்கப்புறம் அந்த நாளோட வேல்யூவேஷன் என்னன்றது தெரியணும். சரிங்களா? இது 3மே ரொம்ப 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 முக்கியம். காலை பொழுதில் சீக்கிரம் எழுந்து கொள்வதற்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் தான் இன்னொன்னு நான் சொல்லணும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, சரிப்பா நான் காலையில எழுந்துக்கிறேன். எழுந்துட்டு என்னால ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ண முடியல. நான் என்ன பண்றது? எனக்கு தூக்கம் வந்துருது. எனக்கு வந்து இதாயிடுது. சோம்பல் ஆயிடுது. எனக்கு எந்த இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வைபே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, என்னதான் நம்ம காலையில சீக்கிரம் எழுந்தாலும், நம்ம வந்து மெடிடேட்லாம் பண்ணாலும், அது எல்லாமே வந்து ஒரு வார்ம் அப் தான். அத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வெறும் மெடிடேட்லயே 1 மணி நேரம், 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறதால நமக்கு வந்து ஒரு அது நம்மளோட முழுமையான ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் கிடையாது. நம்ம எப்படி வந்து இந்த உடம்புக்கு ஒரு ஒரு ஓய்வு குடுத்து ஒரு ஸ்ட்ரெச்ட் அவுட் பண்றோம். ஒரு செயல செய்யறதுக்கு முன்னாடி அத வந்து நம்ம வந்து இப்ப நான் இத தூக்க போறேன்னா, இத நான் ஓட போறேன்னா, அதுக்கு முன்னாடி ஓடுறதுக்கான ஒரு ப்ராசஸ்க்கு இந்த உடம்ப நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவோம். ஸோ அப்போ ஓட ஆரம்பிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இப்ப நான் என்னோட அறிவையும், மனதையும் ஒருங்கிணைச்சு ஒரு செயல்ல ஈடுபட போறேன் அப்படின்ட்டு வரும்பொழுது, அதுக்கு நாம ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம்ன்ட்டு மெடிடேட் பண்றதும், இது பண்றதும் போதும். சரிங்களா? அதுதான் மெடிடேஷன். அந்த அளவு போதும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்றன்றது தான் உன்னோட ஸ்பிரிச்சுவல் குரோத்தே இருக்கு. உன்னை திருத்துறதுக்கான ப்ராசஸ்ல நீ இறங்கணும், ஈடுபடணும். உங்ககிட்ட நீங்க உங்கள பத்தி நீங்க அனலைஸ் பண்றது, உங்கள நீங்க ஆராய்ச்சி பண்றது, சரிங்களா? இதெல்லாம் வந்து பண்றதெல்லாம் ஓகே. இதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜ். இதெல்லாம் நீங்க பண்ணலாம். காலையில எழுந்து இந்த மாதிரி உங்கள செல்ஃப் அனலைஸ் பண்ணி என்னெல்லாம் திருத்திக்கணும், என்னெல்லாம் மாத்தணும்னு பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதை தாண்டி நாம என்ன பண்றோம்? நம்ம என்ன நிலை அப்படின்னு பார்த்தா சத்விச்சாரம் பண்றோம். 4 AM சோலா நாம அந்த செயலை தான் செய்யறோம். அருளாளர்கள் நூல்களை படிக்கிறோம். ஏன்னா அங்கதான் நமக்கு அந்த ஒரு சிறப்புங்கிறதே இருக்கு. அதை நாம பண்ணணும் ஒருத்தரும். ஏன்னா அந்த அருளாளர்களுடைய நூல்கள்ல நமக்கு வந்து ஆல்ரெடி அவங்க நல்ல வைபெல்லாம் அவங்க உள்ள வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய வார்த்தைகள்லாம் அதுக்குள்ள இருக்கு. எல்லாமே அது வந்து மந்திர சொற்கள் தான் அவைகள். அதுவும் தமிழ்ன்ற ஒரு பேரறிவான அந்த மொழியை வச்சு நாம படிக்கும்போது வாய்ப்பே இல்லை, சான்ஸ்லெஸ். இந்த மாதிரியான ஒரு சான்சஸ்லாம் எல்லாருக்கும் எல்லா மொழியிலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது இல்லை. அதனால தான் அவங்க அந்த செயல் செய்யல. நாமளும் என்ன பண்றோம்னா அவங்களாம் செய்யாதப்போ நாமளும் இந்த மாதிரி படிக்கிறதுனால என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க. அது அப்படி கிடையாது. நம்ம மொழிக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த மொழி போய் நம்ம ஆன்மாவை தொட்டு எழுப்போம். அதுதான் நம்ம மொழியோட சிறப்பு. ஸோ அதனால அந்த அந்த மொழியோட சிறப்பே அப்படி இருக்கும்போது அதுல நமக்கு அருளாளர்கள் கொடுத்த அந்த இதை நம்ம படிக்கும்போது அவர்களோட அருளும் கிடைக்கும்.
நிறைய புரிதல் கிடைக்கும். அந்த புரிந்ததன்படி நம்ம இருக்கும்போது இன்னும் இன்னும் அருளோட அளவு நமக்கு கூடிக்கிட்டே போகும். அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நமக்கு இன்னும் கைட்ஸ்லாம் நமக்கு நிறைய பேர் வந்து உதவுவாங்க நம்மளோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு. நாம போய் இங்கே போய் இவரை பார்க்குறோமா, இவர் நமக்கு கொடுப்பாரா, அவர் நமக்கு கொடுப்பாரான்ட்டு ஓடி ஓடி போக தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்த நோக்கி வரவாங்க பாருங்க. இதுதான் உண்மையான லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது. இதுதான் இப்படி தான் நாம பயன்படுத்தணும். அந்த வேல்யூவை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தமிழ் படிக்க தெரியலையேப்பா, எனக்கு வராதேப்பான்னா சொல்லாதீங்க. அதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் உள்ள நமக்கு தயங்கணும். இப்படி ஒரு மொழி, இப்படி ஒரு இது எனக்கு இல்லையே அப்படின்ட்டு தெரிஞ்ச வெளிநாட்டுக்காரெல்லாம் தெரிஞ்சான்னா கதறிடுவான். ஆனால் நமக்கு அதை பற்றிலாம் அவனுக்கு தெரியல. ஏன்னா நமக்கே என்னென்ன அதோட வேல்யூ தெரியல. பட் இப்படி நாம் இந்த மொழியோட ஒரு டச், ஒரு தொடர்பு இருக்குன்னும் போது இதை எப்படியாவது நம்ம கற்றுக்கிட்டு இன்னமும் நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். எழுத்து கூட்டி படித்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்சவங்க எனக்கு தெரியலையப்பா, இன்னும் அர்த்தம் புரியலையப்பா, அவங்க அர்த்தம் புரியலன்னா டிக்ஷனரியிலையோ இல்லை பக்கத்தில் நெட் இருக்குது, நம்ம கையில் எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த வார்த்தையை பிரித்து தேட கற்றுக்கணும். கூகுளில் எப்படி தேடணும்ன்ட்டு நம்ம சேனலில் கூட போட்டிருக்கோம். இப்படி பிரித்து தேடணும். அந்த வார்த்தை அவர் போட்டிருக்காரே தெரியலையேன்னா அந்த வார்த்தையை பிரித்து அதை தேடினீங்கன்னா, அந்த வார்த்தை மட்டும் தேடிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அர்த்தம் வந்துடும். ஸோ அப்படி நீங்கள் அர்த்தம் பண்ணி அவர் என்ன சொல்ல வராருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது அந்த அந்த வைபை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அங்கே நீங்கள் வைப் ஆறீங்க, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு புரிதல் வருது, அதுபடி நீங்கள் நிற்கிறீங்க, அருள் வருது. எவ்வளோ வருது உங்களுக்கு சொல்லுங்கள். 4 AM சோலில் இருந்து இதை பண்ணுறது எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. இது ஏதோ சாதாரணமாக காலையில் எழுந்து உட்காந்து ஏதோ பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறது, என்ன சொல்வேன், சரி விடுங்க. ஸோ இதுதான் விஷயம். நீங்கள் வந்து மெடிடேட்டை 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணீங்கன்னா ஒரு புரிதல் உங்களுக்கு வருதுன்னா, அதுவும் டெய்லி வரும்ன்றது சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சமயத்தில் நமக்கு ஒரு புரிதல் வரும். ஆனால் இதுவே நீங்கள் வந்து இந்த ஒரு செயலில் ஈடுபட்டீங்கன்னா, மெடிடேட் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் இறங்கி பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிதல், சத்விச்சாரம் பண்ணுறீங்க. ஸோ இதை தான் பண்ண சொன்னார் வள்ளலாரும். ஸோ அதை நீங்கள் பண்ணுறீங்க. இதனால உங்களுக்கு உடல் உபாதைகளோ இதுவோ எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. அதையும் நம்ம இங்கே மெயினாக பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து காலையில் எழுந்து இந்த யோகம் பண்ணுறேன் அந்த யோகம் பண்ணுறேன்னு பண்ணிட்டு அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட்டுக்கு ஒரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள். ஸோ அப்போ நீங்கள் இந்தபடி போனீங்கன்னா இதுவும் இல்லை. நாமெல்லாம் வந்து ஜாலியாக நோவாமல் நோவு கும்பிட்டு இங்கே அருளை பெற்று போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சோர்ஸும் ஒரு சூழலும் நம்ம கையில் இருக்கு. இப்போ அதோட வேல்யூவேஷன் தெரியல, பட் இப்போ அது தெரிய வருது. இப்போ நம்ம இதெல்லாம் ஈடுபட்டு பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ இதுக்குரிய ஒரு பலன் நமக்கு தெரிய வரும் பாருங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம எதை கற்கிறோம், அருளாளர்களுடைய நூல் சாகா கல்வி கற்கிறோம். ஸோ சாகா கல்வி கற்றுறதன் மூலமாக தான் அதுக்கடுத்து நமக்கு வந்து அந்த நிலையை அடைவதற்கான ஒரு தெளிவு, ஒரு புரிதல்லாம் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த பிறவி, இந்த வாழ்வு, இந்த ஆன்மா, இது எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இவ்வளோ விஷயம் இருக்குப்பா. காலையில் எழுந்துக்கிறதும் பண்ணுறதும் இது எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சு நீங்கள் நின்று கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் நீங்கள்லாம் வந்து இனிமேல் வந்து காலையில் எழுந்துக்கிறத தவிர வேறு விஷயமே இல்லைடா நமக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ அப்படி இருந்தால் தான் உள்ள வந்து ஒரு ஏக்கம் இருக்கணும், ஒரு வெறி இருக்கணும். நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும், நான் வந்து ஸ்பிரிச்சுவலில் வேற ஒரு நிலைக்கு நான் வரணும், உயரணும் அப்படின்ற அந்த ஒரு கனல் உள்ள இருக்கணும் நமக்கு. அப்போதான் உண்மையிலே நம்மளால காலையில் எழுந்துக்கிறதுலாம் வாய்ப்பு வந்து பாசிபிள் ஆகும். சரிங்களா? ஏன்னா இப்போ கேட்கறது, இது புரியறது, இதை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு துடிப்பு இருக்கணும். இது அடையணும், நாம என்ன பண்றோம், என்ன இப்படி இருக்கு, இது என்னன்ட்டு அப்படி ஒரு இது இருக்கணும். சரிங்களா? ஸோ அதை வளர்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா ஏதோ நான் மிஸ் அவுட் பண்றேன், எங்கேயோ நான் மந்தத்தன்மை எனக்குள்ள வந்திருக்குது, தாமச குணம் எனக்கு வந்துருச்சு, எங்க இது வந்துருச்சு, இதை எப்படி கியூர் பண்றதுன்னு பார்க்கணும். காரணம் ஏதாவது போனா இது மாதிரி தான், ஏதோ ஒரு தவறான உணவை எடுத்திருப்போம், அதனால சோர்ந்து போயிருப்போம், காலையில தூங்கியிருப்போம், தூங்கினதால காலையில் எழுந்துக்கும் போதே மூட் அவுட் ஆகி தான் எழுந்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த நாளும் இதுவாக போவோம். அங்கே ஏதோ நம்ம கர்மா செயல்பட்டுருக்கோம், அது இன்னமும் நம்மளை ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இப்படியே தான் போவோம். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் உங்களை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அதே போல் இரவு உறங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சங்கல்பம், கண்ணை மூடிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அழுத்தமாக யோசிச்சுட்டு சொல்லிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பொழுது விழிப்புன்றது கண்டிப்பாக வரும். ஷார்ப்பாக நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்க விரும்புனீங்களோ அத்தனை மணிக்கு வரும். ஸோ அப்படி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா டக்குன்னு எழுந்து வித்தவுட் செகண்ட் தாட் நீங்கள் எழுந்து போயிடணும். பெட்டை விட்டு எழுந்து கண்ணை மூடி ஆண்டவர் வணங்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடணும். கொஞ்ச நேரம் அப்படி நீங்கள் செகண்ட் தாட் போனாலே முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ செகண்ட் தாட் வந்தாலே நீங்கள் பயப்படணும். அச்சோ 2வது தாட் வந்துச்சு இப்போ தூங்கிடுவேனேன்ட்டு எழுந்து ஓடிடணும். டக்குன்னு முதுகு அதுலேருந்து எழுந்து ஆண்டவரை ஊன்றி நினச்சிட்டு அடுத்த பணி பண்ணுறதுக்கு போயிடணும். சரிங்களா? இதுவும் ஒரு எழுந்துக்கிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு ட்ரிக்ஸு, ஒரு முறை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
ப்ளஸ் நீங்கள் எழுந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய புரிதல் மாற்றம்லாம் வரும்ப்பா. அது இருங்க, உங்களுக்கு இனிமேல் அனுபவ பகிர்வு தான் போடணும். யார் யாரெல்லாம் 4 AM இருந்து என்னென்னலாம் அனுபவம் பெறாங்கன்ற அனுபவ பகிர்வு தான் இனிமேல் உங்களுக்கு கொடுத்தா தான் வேலைக்காகும் போல இருக்கு. அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ இனி பெறுகின்ற சோல்கிட்டையும் பெற்று நான் அதை உங்களுக்கு அனுப்பி விட்றேன். நம்ம டெலகிராம்லேயும் அந்த பாட்காஸ்ட் இது எல்லாத்தையும் போடுறேன். அப்போ தான் நமக்கு இதெல்லாம் தெரிய வரும். ஸோ பண்ணுவோம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படி என்னன்றது. இது நம்ம முயற்சி பண்ணுற விஷயம். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுபடி போய் இப்படியும் போகிறது தான் நம்ம பாதை. அதனால் சொல்லிட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது பாதை எனக்கு இப்படி போனால் நல்லா இருக்கு அப்படி போனால் நல்லா இருக்குன்னா அது உங்கள் விருப்பம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அது உங்கள் தற்சுதந்திரம், சரிங்களா? ஸோ இப்படி போனால் இந்த மாதிரி ஒரு தெளிவு ஒரு இது கிடைக்குது. அது அனுபவத்தில் நம்ம பெறுவதால் இவ்வளோ துணிவாகவும் இதுவாகவும் சொல்கிறோம். இன்னமும் சில ஆண்மக்கள் பெற்றும் பயன் பெறுகிறார்கள், சரிங்களா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இதுதான் சொல்ல நினைச்சது. காலைல சீக்கிரம் எழுந்துக்கணும்னா அந்த ஒரு வெறி ஏக்கம். அதே மாதிரி ஆண்டவரோட அவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகலாம். காலையில் நீங்கள் எழுந்து அந்த நூல்கள் படிச்சிங்கன்னா வைபே வேறு. ஒரு வாரம் ஒரு இதுவாக தான் உங்களுக்கு அப்படி தெரியும். என்னடா காலைல இருந்தும் அப்படின்னும். அவனை மட்டும் அந்த 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 அறிவு கொண்ட உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப் அந்த குணத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள ஒரு ஹையர் செல்ஃப் இருக்கும். அது வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கு இந்த இது உதவும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க என்னன்றது. இதை பற்றி 4AM சோலோட பெனிஃபிட் இது எல்லாத்தையும் நம்ம தனியாக இன்னொரு பதிவிலையும் போடலாம். ஸோ அப்போ தான் இன்னும் நிறைய தெரிய வரும். அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கேள்விக்கான பதில் இதுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். நன்றி. அருட்பெருஞ்சோதி.